போர் நடக்குது. அந்த போர்ல தலைமை தாங்கி போறது வந்து ஆதித்தன். இந்த ஆதித்தன் போய் சண்டையில வரகுண பாண்டியனை வெற்றி பெற்று பாண்டியர்களை மொத்தமா காலி பண்றான்றப்போ இந்த விஜயாலய சோழன் அது வேற சிற்றரசனாக இருக்கிறாரு விஜயாலய சோழன். எங்க உறையூர்ல இருக்காரு. அப்ப உறையூர்ல இருக்கிற விஜயாலய சோழன் என்ன பண்றாரு, இந்த அவர் ஒண்ணும் பண்ணல. அபராஜித பல்லவன் என்ன பண்றான், விஜயாலய சோழனை இனிமே நீங்க சுதந்திர மன்னரா இருங்க, நீங்க எனக்கு அடங்கி இருக்க அடிமையான மன்னராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சிற்றரசா இருக்க வேண்டாம், நீங்க சுதந்திர சோழ மன்னராகவே இருந்துங்கன்றாங்க. அப்ப அது அவரு முதல் சோழ மன்னராக அவர் வர்றாரு. அவர் வரும்போது அவருக்கு அடுத்தால அவர் பையன் ஆதித்தன், அந்த பையனோட வேலையால தான் தனக்கு முழு உரிமை உள்ள ஒரு அரசாங்கமே கிடைச்சிருக்குன்றது அவங்க அப்பாவுக்கே தெரியும். அதனால என்ன பண்றாரு, தன் மகனை இணை அரசனா அறிவிக்கிறார். இந்த சோழர்கள் கால இதுல பாத்தீங்கன்னா இணை அரசன் அறிவிக்கிற ஒரு முக்கியமான ஒரு மரபு உண்டு. அந்த மரபு வந்து எதனால இந்த இந்த காரணத்தினாலதான் ஆரம்பிக்குது.